ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போடுறது சாம்பிராணி படகு. ஆக்சுவலாக இதை நான் நார்த் இந்தியாவில் வாங்கினேன். நம்ம ஊர் திருவிழாவில் கூட இது கிடைக்கும். 50 ரூபா தான் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு நெருப்பு வச்சு உள்ளே வச்சோன்னா இது பாட்டுக்கு நல்லா சுற்றி வந்துகிட்டே இருக்கும். இதனுடைய மெக்கானிசம் பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. இருந்தாலும் இது குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு விளையாட்டு பொருள், சயின்ஸ் பொருளாகவும் இருக்குது. ஸோ இதில் நாங்கள் என்ன பண்ணோன்னா, வெறும் கற்பூரம் வச்சா சீக்கிரம் அணைஞ்சு போயிடுது. ஸோ கொஞ்சம் சாம்பிராணி போட்டு வச்சோன்னா வீட்டுக்கும் வாசனையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப நேரம் அந்த சாம்பிராணி நின்று எரியும். அதனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ண போகிறோம். எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்ப்போமா? ஓகே, ஒரு கேமராமேன் கூட இல்லாமல் வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஓகே, இதை கொளுத்தியாச்சு. இப்போது பார்த்து இது, ஏன்னா இது எடுக்கும்போது இந்த இதுவாகும். இப்போ நம்ம இதை சேஃபாக இந்த இதுக்கடியில் வைக்கணும். சாரி, இந்த இதுக்கடியில் வச்சிட்டோம்னாக்கா கொஞ்ச நேரத்தில் போட் ஸ்டார்ட் ஆகிடும். போட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், போட்டு விட ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான், வேறு லெவல். அது கொஞ்சம் சாம்பிராணி ஃபியூவல்னால பொறுமையாக தான் ஓடும் போட்டு. ஆனால் ரொம்ப நேரம் ஓடும். இந்த கற்பூரத்துக்கு இதெல்லாம் எப்படியோ முடிஞ்சிருக்கும். சாம்பிராணி போட்டதுனால வீடும் ஜமகமான வாசனையாக இருக்கும். ஓட ஆரம்பிச்சிச்சு. அதில் 1 நிமிஷம் போனாலும்